CO2 வாயு நிறமற்றது, மணமற்றது. CO2க்கு மனமும் இல்ல, மணமற்றது. இது அமில வாயு. வளிமண்டலத்துல கார்பனீர் ஆக்சைடு வாயு இருக்கிறதால இந்த கார்பனீர் ஆக்சைடு வந்து என்ன செய்யணும்னா மழை நீர்ல கரையும். மழை நீர்ல கரைந்து H2CO3 கார்போனிக் அமிலத்தை தரும். கார்போனிக் அமிலத்தை தரும். ஆகவே மழை நீர் எப்போதும் சிறிதளவு H2CO3 கொண்டிருக்கும். அதனால pH வந்து ஒரு நாளும் 7 இருக்காது, 7லும் குறைவாகத்தான் காணப்படும். மழை நீருடைய pH ஒருபோதும் 7 இருக்காது, 7 விட குறைவாகத்தான் காணப்படும். உங்களுக்கு தெரியும் CO2வின் உரநிலை மிகவும் குறைவு. CO2 மிகவும் குறைஞ்ச உரநிலையை கொண்டது. அதாவது இந்த உருகு நிலை என்று கதைச்சாங்கன்னா உரநிலை என்று கதைச்சாங்கன்னா அது வந்து மிகவும் சிறிது. அப்ப மிக குறைந்த வெப்பநிலையில தான் இது வந்து என்ன செய்யும் சொன்னால் உறையும். திண்ம நிலையில இருக்கிற CO2 சரியா நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம், வெள்ளை நிற பளிங்காக காணப்படும். திண்ம CO2 வந்து வெள்ளை நிற பளிங்காக காணப்படும். ஒரு நீரையும் உறைய வச்சு CO2வையும் உறைய வச்சு ரெண்டையும் பக்கத்துல வச்சோம்னா CO2 solid, H2O solid, ரெண்டும் வெள்ளை நிற திண்மமாக காணப்படும். சாதாரண அறை வெப்பநிலை அமுக்கத்தில நீர் வந்து உருகும், H2O லிக்விடாக மாறும். சாதாரண அறை வெப்பநிலை அமுக்கத்துல நீர் திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறும். ஆனால் CO2 திண்மத்தை சாதாரண அறை வெப்பநிலை அமுக்கத்துல வச்சிங்கள் என்று சொன்னால் அது லிக்விடாக மாறாது. நீங்கள் வாயுக்கள் என்ற ஒரு பாடத்துல கார்பனீர் ஆக்சைடு வாயுடைய அவத்தை வரைபடம் என்று சொல்லி படிச்சிருப்பீங்கள். CO2 திண்மம் எப்ப உருகும் என்று சொன்னால் வெளி அமுக்கம் 5.1 ATM-க்கு வரும்போதுதான் அது உருக ஆரம்பிக்கும். வளிமண்டல அமுக்கம் 5.1 விட குறைவாக இருந்தால், வெளி அமுக்கம் 5.1 ATM விட குறைவாக இருந்தால் CO2 ஒரு நாளுமே உருகாமல் அது நேரடியாக என்ன செய்யும் என்று சொன்னால் வாயுவாக மாறும். அதாவது திண்மம் வாயுவாக மாறும், பதங்கமாதல் என்று சொல்லுவோம். அப்ப நீர் பனிக்கட்டிய வந்து வெளி அமுக்கத்துல வைக்கும் போது, அறை வெப்பநிலை அமுக்கத்துல வைக்கும் போது அது திரவமாக மாறும். ஆனால் CO2 திண்மத்தை வைக்கும் போது அது வாயுவாக மாறும். அதனால இந்த CO2 திண்மம் வந்து உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்றது. என்னன்னு சொன்னா லிக்விடா வரையில உலர் பனிக்கட்டி என்று சொல்றது. உலர் பனிக்கட்டி. அப்ப கார்பனீர் ஆக்சைடு திண்மத்துக்கு ஒரு பேர் இருக்கு, உலர் பனிக்கட்டி. அப்ப இது மிகவும் குறைஞ்ச வெப்பநிலையில காணப்படுவதால உணவுகளை குளிரூட்டுவதற்கு இந்த கார்பனீர் ஆக்சைடு வாயுவை பயன்படுத்தலாம். திண்மமாக பயன்படுத்தி உணவுகள் வந்து பதனிடப்படுகின்றன. செயற்கை மழை என்று கேள்விப்பட்டிருக்கோம். இலங்கையிலேயே ஒளிவிக்கப்பட்டது செயற்கை மழை. இப்ப டேமுகள்ல நீர் வற்றி போய் நீர் மின்சாரத்துக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொல்லி கண்டறியப்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல, அல்லது காட்டுத்தீ ஏற்பட்டு காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாது சாதாரணமாக சொல்லி கண்டறியப்படுற சந்தர்ப்பங்கள்ல அந்த பிரதேசத்துல குறிப்பாக மழையை பொழிவிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன பதார்த்தங்கள்ல இந்த கார்பனீர் ஆக்சைடு திண்மமும் ஒன்று. அதனால செயற்கை மழையின் உற்பத்திக்கு இந்த கார்பனீர் ஆக்சைடு வாயு திண்மத்தை பயன்படுத்தி கொள்றோம். சரியா? அப்ப CO2 வந்து எங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. இது வளிமண்டலத்துல இருக்கு ஒளித்தோப்புகள் எல்லாம் பயன்படுத்தப்படுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு
உலர் பனிக்கட்டி என்பது CO2 திண்மத்தை. இது சாதாரண அரைவெப்பநிலை அமுக்கத்தில் உருகாது. இது உருக வேணும் என்றால் 5.1 ATM அமுக்கம் வேணும். வெளி அமுக்கம் 1 ATM இருந்தால் உருகாது, வாயுவாக மாறும். இதுக்கு இந்த செயற்பாடு பேர் பதங்கமாகும். சரிதான், எழுதிக்கொள்ளுங்க. கார்பனீர் ஆக்சைடு CO2, கார்பன் டை ஆக்சைடு. அதுல லூயின் கட்டளை போட்டிருப்பீங்க. இயல்புகள் எழுதிக்கொள்ளுங்க. நிறமற்றது, 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 மனமற்றது, மனமற்றது, அமில வாயு, அமில வாயு, அமில வாயு. அமில வாயு என்றால் நீர்ல நன்றாக என்ன செய்யும்? கரையும். அமில வாயு நீரில் கரை, நீரில் கரை. கார்பனீர் ஆக்சைடு வாயுவை சோடாக்கள்ல அடைச்சிருக்கிறது. கேஸ் சொல்றாங்க பொதுவாக. அங்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாயு வந்து CO2. அதனால மென்பானங்கள் சிறிதளவு அமில இயல்பை கொண்டிருக்கும். ஏன்? CO2 நாங்கள் நீர்ல அரைச்சோம், H2CO3. அப்ப மின்பானங்கள் வந்து சிறிதளவு அமில இயல்புடையதாக இருக்கும். அவ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில இதில் அல்சர் நோயாளிகள் சோடாக்களை குடிச்சா சில நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நெஞ்செறிவுற தன்மை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த CO2 அமில இயல்பு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். சரிதான். அவ CO2 வாயுன்ற பயன்பாடுகள் போட்டுக்கொள்ளும். பயன்பாடுகள் CO2 வாயுன்ற பயன்பாடுகள். ஒன்று, செயற்கை மழையை, செயற்கை மழையை செயற்கை மழையை செயற்கை மழையை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. செயற்கை மழையை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. செயற்கை மழையை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. செயற்கை மழையை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, உணவு கைத்தொழில். உணவு கைத்தொழிலில் உணவு கைத்தொழிலில் உணவு கைத்தொழிலில் உறைநிலை கருவியாக உணவு கைத்தொழிலில் உறைநிலை கருவியாக உறைநிலை கருவியாக பயன்படுத்தப்படுகின்றது. உறைநிலை கருவியாக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது, குளிர்பான உற்பத்தியில் குளிர்பான உற்பத்தியில் குளிர்பான உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்றது.
குளிர்பான உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது. குளிர்பான உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? பயன்பாடு கீழே கொள்வோம். தாழ் வெப்பநிலை தாழ் வெப்பநிலை தாழ் வெப்பநிலை தாழ் வெப்பநிலை உயர் அமுக்கத்தின் கீழ் உயர் அமுக்கத்தின் கீழ் தாழ் வெப்பநிலை உயர் அமுக்கத்தின் கீழ் CO2 வாயு CO2 வாயு CO2 வாயு திண்மமாக்கப்படக்கூடியது. CO2 வாயு திண்மம் ஆக்கப்படக்கூடியது. வெப்பநிலையை குறைச்சு அமுக்கத்தை அதிகரிக்கைகளை திண்மம் ஆக்கப்படக்கூடியது. CO2 வாயு திண்மம் ஆக்கப்படக்கூடியது. தொடர்ந்து கொள்ளுங்க. இத்திண்ம CO2 இத்திண்ம CO2 இத்திண்ம CO2 இத்திண்ம CO2 உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படும். உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படும். இத்திண்ம CO2 உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படும். திண்ம CO2 உலர் பனிக்கட்டி என அழைக்கப்படும். சரியா? இப்ப CO2 அமில வாயு என்பதற்கு நாங்கள் பல்வேறு ஆதாரங்களை குறிப்பிடலாம். CO2 ஒரு அமில வாயு. ஒன்று CO2 நீர்ல கரைஞ்சு CO2 நீர்ல கரைஞ்சு கார்போனிக் அமிலத்தை தாரது. இது அமில வாயு என்றதுக்கு ஒரு சான்று. அடுத்தது எந்த ஒரு கார கரைசலாலையும் இந்த CO2 வாயு வந்து உறிஞ்சப்படக்கூடிய எந்த ஒரு கார கரைசலாலையும் CO2 வாயு உறிஞ்சப்படக்கூடியது. அப்படி உறிஞ்சப்படுவதன் மூலம் கார்பனேட்டை தோற்றுவிக்கும். காரங்களால உறிஞ்சப்படுவது என்று சொன்னால் இது அமில வாயுவாக இருக்க வேண்டும். இங்க இன்னையோச்சு வந்து CO2 உறிஞ்சி சோடியம் கார்பனேட்டை தாரது, கல்சியம் ஹைட்ரோக்சைடு CO2 உறிஞ்சி கல்சியம் கார்பனேட்டை தாரது. CO2 அமில வாயு என்றதுக்கு ஒரு சான்று. இதுல இந்த H2CO3 என்ற அமிலம் வரும், அமில வாயு என்றதுக்கு ஒரு சான்று. இந்த கார்பனேட்டுகள் நீர் ஊடகத்தில மேலதிக CO2 சேர்ந்து பைகார்பனேட்டுகளை தோற்றுவிக்கும். சரியா? கார்பனேட்டுகள் நீர் ஊடகத்தில மேலதிக CO2 சேர்ந்து
பைகார்பனேட்டுகளை தோற்றுவிக்கும். அதாவது இரு கார்பனேட்டுகள் தோன்றும். கார்பனேட் வந்து நீர்ல கரையாத வீழ்வடிவுகள். ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கூட்டம் 2 கார்பனேட்டுகள் நீர்ல கரையாதுன்னு சொல்லி. அப்ப கால்சியம் கார்பனேட் நீர்ல கரையாது என்பதாக ஹைட்ரோக்சைடுக்கு CO2 செலுத்தும் போது கார்பனேட் வந்து உருவாகும். ஆகவே கரைசல் வந்து பால் நிறமாக மாறும். தொடர்ந்து CO2 அதே நீர்க்கரைசலுக்குள்ள செலுத்திக் கொண்டிருக்கும் போது உருவான இந்த கார்பனேட் மேலதிக CO2 நீரோட சேர்ந்து இரு கார்பனேட்டை தோற்றுவிக்கும். இந்த இரு கார்பனேட்டுகள் நீரில் நன்றாக கரையக்கூடியவை. நான் உங்களுக்கு பொது விதி சொல்லும் போது சொல்லியிருக்கேன், இரு கார்பனேட்டுகள் யாவும் நீரில் நன்றாக கரையும் என்று சொல்லி. அப்ப கால்சியம் இரு கார்பனேட் வந்து நீரில் நன்றாக கரையும். இது நிறமற்றது. ஆகவே CO2 வாயுவிற்கு சோதனையாக இந்த தாக்கத்தை நாங்கள் குறிப்பிடலாம். கவனித்துக் CO2 வாயுவுக்கு சோதனை என்று கேட்டால் கார்பனீர் ஆக்சைடு வாயுவை சுண்ணாம்பு நீரு கூடாக செலுத்தும் போது, இதான் இந்த சுண்ணாம்பு நீர். சுண்ணாம்பு நீர் சுண்ணாம்பு நீரு கூடாக செலுத்தும் போது பால் நிறம் தோன்றும். பால் நிறம் தோன்றும் என்பது CO2க்கான உறுதிப்பாட்டு சோதனை இல்லை. SO2வும் பால் நிறத்தை தரும் சுண்ணாம்பு நீரோட. அப்ப வித்தியாசம் என்னென்றால், இந்த பால் நிறத்திற்கு தொடர்ந்து CO2வை செலுத்தும் போது அந்த பால் நிறம் நீங்கி நிறமற்ற தெளிந்த கரைசல் உருவாகும். அதாவது ஒரு வாயுவை சுண்ணாம்பு நீரு கூடாக செலுத்தும் போது பால் நிறம் தோன்றி தொடர்ந்து செலுத்த பால் நிறம் நீங்கினால் அந்த வாயு CO2. அப்ப 2வது சந்தர்ப்பம் தான் இரண்டாவது சந்தர்ப்பம் CO2 உறுதிப்படுத்துறதுக்காக உதவும். சரியா? தாக்கத்திற்கு எழுதி கொள்ளுங்க. CO2க்கான உறுதிப்பாட்டு சோதனை, இந்த சுண்ணாம்பு நீர் வந்து பால் நிறமாகி அது வந்து தொடர்ந்து செலுத்த நீங்கினால் அதை உறுதிப்பாட்டு சோதனையாக சொல்லிக்கொள்ளலாம். இந்த தாக்கங்களுக்கு எழுதி கொள்ளுங்க. நான் இந்த விடயத்தை கீழே குறிப்பிட்டேன். சரியா? தாக்கத்திற்கு நோட் பண்ணு. சரி, தாக்கத்துக்கு எழுதி கொள்ளுங்க. CO2 வாயுவானது CO2 வாயுவானது காரங்களுடன் தாக்கமுற்று கார்பனேட்டுகளை தோற்றுவிக்கும்.
NaOH என்றால் Na2CO2 கால்சியம் இருந்துச்சுன்னா கால்சியம் கார்பனேட் வரும். கார்பனேட்டுகளை தோற்றுவிக்கும். இத்தாக்கம் CO2வின் அமிலத்தன்மைக்கு சான்றாகும். இத்தாக்கம் CO2வின் அமிலத்தன்மைக்கு சான்றாகும். CO2வின் அமிலத்தன்மைக்கு சான்றாகும். CO2வின் அமிலத்தன்மைக்கு சான்றாகும். கூட்டம் ஒன்று கூட்டம் 2 கார்பனேட்டுகள். கூட்டம் 1 கூட்டம் 2 கார்பனேட்டுகள். கூட்டம் 1 கூட்டம் 2 கார்பனேட்டுகள் மிகை CO2வில் இரு கார்பனேட்டுகளை தோற்றுவிக்கும். சரியா? அப்ப சோடியம் கார்பனேட்டா இருக்கலாம், கால்சியம் கார்பனேட்டா இருக்கலாம். மிகை CO2 சேர்த்தமாக இருந்தால் அவற்றின் இரு கார்பனேட்டுகள் தோற்றுவிக்கப்படும். சோடியம் கார்பனேட் சோடியம் இரு கார்பனேட்டாக மாறும். அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் கால்சியம் இரு கார்பனேட்டாக மாறும். எந்த ஒரு இரு கார்பனேட்டுகளும் வீழ்வடிவாகாது, நீரில் நன்றாக கரையும். இப்ப நாங்கள் 14ஆம் கூட்டத்துல கார்பனுக்கு 2 ஆக்சைடுகள் பார்த்தாங்க. அதுல ஒரு ஆக்சைடு நடுநீர் ஆக்சைடுன்னு சொன்னாங்க, இன்னொரு ஆக்சைடு அமில ஆக்சைடுன்னு சொன்னா. இந்த அமில ஆக்சைடு நீர்ல இறங்கி கார்போனிக் அமிலத்தை தருகிறது. இதாகவே நீங்க போட்டு ஒரு சின்ன வேலை. இந்த கார்பனீர் ஆக்சைடுல இருக்கிற ரெட்டை பிணைப்பா, அதாவது C++, கார்பனோர் ஆக்சைடுல இருக்கிற C++, பிணைப்பு சக்தி கூடியது. இதுல யாருடைய பிணைப்பு சக்தி பெரியது? சரிதான். இந்த டபுள் பண்டோ இதனுடைய பிணைப்பு சக்தி பெரியது என்பது ஒரு கேள்வி. நீங்கள் தேடி பாருங்க. இன்னொன்று, கார்பனீர் ஆக்சைடு இருக்கு, CO2. இதுல C++ பிணைப்பு இருக்கு. கார்பனோர் ஆக்சைடு இருக்கு, C++ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த அந்நியன் CO3 2- இதுக்கு லூயின் கட்டபிளாங் கிருவிகள், கலப்பு பரிவு கிருவிகள், சராசரி பிணைப்பு வரிசை பார்ப்பீங்க. இதுல கேள்வி என்னென்றால், இந்த CO2 CO3 இந்த மூலக்கூறுகள்ல இருக்கிற CO பிணைப்பு நீளத்தின் ஏறு வரிசை. CO2 CO3 2-. சரியா? இந்த 3 சேர்வைகளையும் CO பிணைப்பு இருக்கு. அந்த CO பிணைப்பின் நீளத்தை ஏறு வரிசைப்படுத்தி எனக்கு ஒருக்கா போட்டுக்கொள்ளும். சரியா? CO பிணைப்பு நீளத்தை ஏறு வரிசைப்படுத்தி போட்டுக்கொள்ளும். சரிதானே? ஓகே. இதோட நான் இந்த ஓப்பன் வேவ் செய்து கொள்றேன். ஈவினிங் கிளாஸ் வளமையான ஐடியில நடக்கும். ஏதாவது ஐடியில சிக்கல் மாத்துறதா இருந்தால் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரியா? பார்த்தேன்.
சரிதானே? இது எழுதினா நீங்க லீவ் பண்ணலாம். ஈவினிங் பழமையான டைமுக்கு பார்க்கலாம்.